வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரும் புலம்பெயர் தமிழர்கள் வடக்கு பகுதிகளை நோக்கியோ அல்லது கிழக்கு பகுதிகளை நோக்கியோ வரும்போது நீண்ட தூர விமான பயணத்தை முடித்து களைத்து வருவார்கள். பின்னர் இந்த பகுதிகளை நோக்கி வரும்போது இடையில் ஒரு இடத்தில் தங்கிவிட்டு செல்லலாம் என்று சொல்லி எண்ணுவார்கள். அந்த வகையில் அவர்கள் பெரும்பாலும் தமிழ் பகுதிகளைத்தான் நாடுவார்கள். தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரும்போது முதலாவதாக இருக்கின்ற தமிழ் நகரம் வவுனியா. இந்த வவுனியாவில் தமிழர்களால் நடாத்தப்படுகின்ற ஒரு ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலில் சர்வதேச தரத்திலான நிறைய வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. இங்கே என்னென்ன அப்படியான வசதிகள் இருக்கிறது என்பதை நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் பார்க்கலாம் பாருங்கள். மேலை நாடுகளில் இப்போது கோடை விடுமுறை காலம், அத்துடன் தாய்நாட்டிலோ அநேக கோவில்களில் திருவிழா காலம். இதனால் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து தாய்நாட்டுக்கு வருபவர்களின் எண்ணிக்கையும் அதிகம். அப்படி வரும்போது பலருக்கும் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி, மேலை நாடுகளில் உள்ளது போன்ற வசதிகள் தாய்நாட்டில் இருக்குமா என்பதுதான். முக்கியமாக தாய்நாட்டுக்குள்ளே பயணம் செய்யும் போது அக்கமடேஷன், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஆகியவை சர்வதேச தரத்தில் இருக்குமா என்பதே பலருக்கு உள்ள மிகப்பெரிய கேள்வி. வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி புலம்பெயர் தமிழர்களுக்காக தாய்நாட்டில் தயாரிக்கப்படும் நிகழ்ச்சி என்ற வகையில் புலம்பெயர் தமிழர்களுக்குள்ள இப்படியான கன்சர்ன்களுக்கான பதில்களை அவ்வப்போது இந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளலாம் என நினைத்திருக்கிறோம். அதன் ஒரு சோதனை முயற்சிதான் நிகழ்ச்சியின் இந்த பகுதி. நான் குறிப்பிட்டிருந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான். இந்த ஹோட்டலின் பெயர் பிரின்சஸ் ரோஸ். வவுனியாவில் அமைந்துள்ள இந்த ஹோட்டல் தமிழர்களால் நிர்வகிக்கப்படுகின்றது. இங்கே என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் பாருங்கள். இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக புலம்பெயர் நாட்டில் இருந்துவிட்டு தாய்நாட்டுக்கு வந்தவன் என்ற வகையில் என்னைப் போல தாய்நாட்டுக்கு வருபவர்கள் எப்படியான வசதிகளை விரும்புவார்கள் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனவே அப்படியான வசதிகள் உள்ள இடங்களை மட்டுமே படமாக்கவுள்ளோம். இங்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடங்களில் இப்படியான வசதிகள் உள்ளன என்பதை நாம் சொல்கிறோம், அவ்வளவுதான். அந்த வசதிகளை நீங்கள் அனுபவிக்கும் போதுதான் அவை உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் உள்ளனவா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். So basically this is an FYI, that means for your information only. ஹோட்டலின் வரவேற்பறையில் தான் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். இங்கே வருபவர்களுக்கு பொழுதுபோக்கிற்காக பல விஷயங்கள் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே எனக்கு பின்னால் பார்க்கிறீர்கள் தமிழ் புத்தகங்கள் கூட. என்ன சொன்னால் இங்கே வருகிறவர்களில் அதிகமானோர் தமிழர்களாக இருப்பார்கள். தமிழ் புத்தகங்கள் கூட வைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். தாய்நாட்டில் தெற்கிலிருந்து வடக்கே பயணம் செய்யும் போது பெரும்பாலான சிங்களவர்களின் இறுதி தங்குமிடம் அனுராதபுர அல்லது மதவாச்சிய ஆக இருக்கும். காரணம், வடக்கு நோக்கி வரும்போதுள்ள இறுதி சிங்கள நகரங்கள் அவை. அங்கு அவர்களுக்கு சிங்கள முறையிலான உணவு கிடைக்கும், பாஷை பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் தமிழர்கள் என்றால் தமிழ் பகுதிகளில் தங்கவே விரும்புவார்கள். தெற்கு வடக்காக பயணிக்கும் போது வடக்கு மாகாணத்தின் கேட்வே வவுனியா.
இங்கு தமிழர்களின் நிர்வாகத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இந்த நிகழ்ச்சி படமாக்கப்படுகிறது. ஹோட்டல் பிரின்சஸ் ரோஸின் ஃபேமிலி ரூம் இது. இங்கே என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்று பார்க்க போகின்றோம். அதற்கு முதல் இங்கே தங்குபவர்களுக்கு வைஃபை கனெக்ஷன் கூட இருக்கிறது. அந்த கனெக்ஷன் முற்றிலும் இலவசமானது. புலம்பெயர் நாடுகளில் வசிப்பவர்களுக்கு அந்தந்த நாடுகளில் பிறந்த குழந்தைகள் இருக்கலாம். அவர்களையும் தாய்நாட்டுக்கு அழைத்து வந்து காட்ட வேண்டும் என்ற ஆவல் பலருக்கு இருக்கலாம். ஆனால் புலம்பெயர் நாடுகளில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்ற வசதிகள் தாய்நாட்டில் உள்ளனவா என்ற கேள்வி பலருக்கு இருக்கலாம். அதாவது இந்த குழந்தைகள் தாய்நாட்டில் தாக்கு பிடிப்பார்களா அல்லது திட்டமிட்ட புறப்பாட்டு தேதிக்கு முன்னரே மூட்டை கட்ட வேண்டியதுதானா என்பதே மனதை அரித்துக் கொள்ளும் கேள்வி. இதே கேள்வி அந்த குழந்தைகளுக்கும் இருக்கலாம். எனவே அவர்களும் தாய்நாட்டில் என்னதான் வசதிகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ளும் விதத்தில் நிகழ்ச்சியின் இந்த பிரிவு படமாக்கப்பட்டுள்ளது. ஹோட்டலுக்கு வரும் குழந்தைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு திடல் தான் இது. இங்கே எமது சிறிய ஒளிபரப்பாளர் நிலா கூட ஊஞ்சலில் விளையாடி கொண்டிருப்பதையும் பார்க்கிறீர்கள். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பலரும் இணையதளங்களில் உள்ள ஹோட்டல் போட்டோக்களை பார்த்துவிட்டே புக்கிங் செய்கிறார்கள். ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது தோற்றம் திகிலை கிளப்பலாம். இணையதள போட்டோக்கள் அந்தந்த ஹோட்டல்காரர்கள் நியமித்த ஏஜென்சி போட்டோகிராஃபர்களின் கைவரிசை. இதை எப்படி சொல்லலாம்? எந்த பெண்ணும் ஏதோ ஒரு கோணத்தில் அழகாகத்தான் தெரிவார். ஆனால் எல்லா கோணங்களிலும் அழகாக இருப்பார் என்று அடித்து சொல்ல முடியாது. இங்கே நாங்கள் காண்பிக்கும் காட்சிகள் இந்த ஹோட்டலில் நாம் தங்கி உணவருந்தி படமாக்கிய காட்சிகள். உங்கள் கண்முன்னே டீட்டெயிலாக வரும் இந்த காட்சிகளை வைத்து பல விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஹோட்டல் பிரின்சஸ் ரோஸின் பிரதான உணவகத்தினை பார்த்தோம். அந்த உணவகத்திலிருந்து வேறுபட்டதாக இரவு வேளைகளில் வெளியே இருந்து உண்ண விரும்புபவர்கள் இந்த இடத்தில் தங்கி இருந்து உண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு தான் இதில் அமைத்திருக்கிறார்கள். மேலே நிழல் கூடை கூட அமைக்கப்பட்டு லைட்கள் கூட போடப்பட்டிருக்கும். இரவு வேளைகளில் இந்த இடத்திலிருந்து உணவு உண்ணக்கூடியதாக இருக்கு. காலம் மாற மாற பல விஷயங்கள் மாறிவிடுகின்றன. ஒரு காலத்தில் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சம்மதிப்பதற்கு சிம்பிளான ஒரு காரணம் இருந்தது. பெண் வீடு இருந்த கிராமத்தைச் சேர்ந்த 4-5 பாட்டிகள் பெண் கிளி போல இருக்கிறார் என்று சொன்னாலே தலையாட்டும் மாப்பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் கல்யாணத்தின் போது பெண் கிளிமூக்குடன் வந்து இறங்கினால் கூட வேறு வழி இல்லாமல் தாலி கட்ட வேண்டியதுதான். அதன் பின் காலம் மாறியது. பெண்ணின் போட்டோவை புரோக்கரிடம் கொடுத்து விடுங்கள் என்றார்கள். இதில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். எந்த பெண்ணும் ஏதோ ஒரு கோணத்தில் அழகாக தெரிவார். அந்த கோணம் போட்டோகிராஃபருக்கும் தெரிந்துவிட்டால் கல்யாண புரோக்கர் காட்டில் மலை. அதன் பின் அந்த பெண்ணை நேரில் பார்க்க வேண்டும் என்று சம்மதித்தார்கள். அதன் பின் பேசியும் பார்க்க வேண்டும் என்ற நடைமுறை வந்தது. அதுபோலத்தான் ஹோட்டல் விவகாரமும். ஒரு காலத்தில் ரிசர்வேஷன் நம்பரை கால் பண்ணினாலே ஹோட்டல் பற்றி தெரிந்துவிடும் என்றார்கள். பின்னர் லாபிக்கு சென்று செக்இன் கவுண்டருக்கு போனாலே தெரிந்துவிடும் என்றார்கள். இப்போது நாங்கள் அந்த ஹோட்டலில் தங்கி உணவருந்தி விட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிவு கொண்டு வருகின்றோம். வவுனியா ஹோட்டல் பிரின்சஸ் ரோஸில் இருந்து ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் தர்ஷன், பூவி, மதுசனுடன் இணைந்து இன்றும் உங்களின் லேகா மற்றும் நிலா.
பயணம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும்